This episode is brought to you by LinkedIn. Healthcare professionals can lead their careers with LinkedIn. Discover jobs by specialty, preferred shifts, and even desired salary. From mental health therapists to radiology technicians, it's now faster and easier for healthcare professionals to find the right fit. Learn more at linkedin.com/healthcare. Side effects may include faster job placement, improved work-life balance, and increased career satisfaction. ராகவ், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவன் பயமா போயிடுச்சு எனக்கு. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், எனக்கு எதுவுமே செய்ய முடியலையா, பயமா இருந்துச்சா. நான் எந்திரிச்சு உட்காந்துட்டு முன்னக்க பின்னால பார்த்துட்டு ரூமுக்கு அது திறந்து இருந்துச்சு. என்னோட தழுவாணியும் போத்திக்கையும் எடுத்து பக்கத்து ரூமுக்கு ஓடிட்டேன். போய் அவங்க கூட போய் படுக்கிறதுக்கு அடுத்த ரூம் பக்கத்து ரூம்மேட் கூட படுக்கிறதுக்கு பயமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தனியா படுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டேன். அங்க போய் படுத்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த கச்சரவும் இல்லை. ஏன்னா ஒரு ரூம்ல 3 பேர் இருந்தோம். சரி சொல்லிட்டு நாங்க ஒன்னா படுத்தோம். சரி சொல்லிட்டு அந்த ரூமுக்கு நான் போவே இல்லை, பயந்துகிட்டு. ஒரு வாரத்துக்கு நாங்க போவே இல்லை. அதுக்கப்புறம் சரி திருப்பி போவோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் அங்கே உட்காந்துட்டு புக்கு படிக்கிறேன் நான். அப்போ திருப்பியும் அதே மாதிரி ஒரு வாய்ஸ் அதுக்கப்புறம் அந்த கழுத்துக்கிட்ட அந்த வெப்பம் மாதிரி கிண்ண பண்ணிச்சு. ரோசா இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்தேன். அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சதுக்கப்புறம் இந்த மாரி சொன்னதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, யாராச்சும் அங்கே பொம்மை மாதிரி இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்க சொன்னாங்க. நான் என்னோட ஹவுஸ்மேட்டெல்லாம் கேட்டுட்டு அவங்க சரி நம்ம போய் ஏதாச்சும் ஒரு உஸ்தாட்டே இல்லை யாராச்சும் போய் ஸ்மயம் பண்ணுற ஆள் யாராச்சும் கூட்டிகிட்டு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்களா. அப்போ கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாரி வீட்டில் உட்காந்துட்டு எல்லாம் இதான் அந்த உஸ்தாட்டு ஓதிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த ஏற்கனவே இந்த அப்பார்ட்மெண்ட் சுடுகாடா இருந்த அப்பார்ட்மெண்ட் தான். அந்த சுடுகாடை அழிச்சுதான் அப்பார்ட்மெண்ட் கட்டினாங்களாம். கட்டினது டைம்ல சரியா இதுங்கெல்லாம் எதுவுமே பூஜைலாம் எதுவுமே பண்ணாம அப்படியே கட்டினதுனால அந்த சுடுகாட்டுல உள்ள ப்ரோ எல்லாம் அதெல்லாம் எங்க போகுது தெரியாம அங்கேயே சுத்திட்டே இருந்திருக்கு. அதனாலதான் ஒரு ரூம்லயே கச்சர் பண்ணிட்டே வந்துச்சு. ஆனா மெஜாரிட்டி எங்களோட வீட்டுல தான் அது மெஜாரிட்டி அந்த கச்சரவே இருக்கும். மற்ற வீட்டுல கூட எனக்கு கச்சரை நடந்துச்சான்னு சொல்லிட்டு நான் கேட்கல. எங்களோட ரூம்ல எங்களோட அந்த வீட்டுல மட்டும்தான் அந்த கச்சர் நடக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் எங்க வீட்டை ஃபுல்லா கட்டிட்டதுக்கு அப்புறம் எதுவுமே கெட்ட சக்தி எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டிட்டதுக்கு அப்புறம் அது எங்க வீட்டுக்கு வர முடியலையா. அதுக்கப்புறம் அது போய் பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு. அது மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சா. அப்புறம் அவங்களுக்கும் பிரச்சனை இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டதுக்கு அப்புறம் நாங்க மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் எங்களுக்கு கேம்பஸ்ல செமிஸ்டர் லீவ் வந்திருக்கிற டைம்ல அவங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம போயிடுச்சு. ஓ, ஏதாவது ஸ்பெஷலான பூஜை ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அது தெரியல. ஏன்னா எங்ககிட்ட எதுவுமே சொல்லல நாங்க ஏதாச்சும் பயப்படுவோம்னு சொல்லிட்டு. அதனால அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் எல்லாம் அங்க ஓகேவா இருந்துச்சு. எவ்வளவு காலம் அந்த பிரச்சனையோட ஓடிச்சு உங்க வாழ்க்கை அந்த யூனிவர்சிட்டியில? அது நான் சொல்லணும்னா இந்த இது ஒரு வருஷமா நடந்துருக்கு. ஆனா எனக்கு கடைசியா தான் என்ன பண்ணது, என்னோட அந்த ரூம்மேட்க்கு அந்த ஹவுஸ்மேட்க்குலாம் அதுங்களுக்கு முதல்ல என்ன பண்ணிடுச்சு. ஆனா என் ரூம்மேட் என்கிட்ட சொல்லாமே ஓடி போனது அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னிச்சு, இந்த மாதிரி பிரச்சனை அதனாலதான் நான் ஓடி போனேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கழட்டி விட்டு ஓடி போனாங்களா? அதை பத்தி ஏதாவது கேட்டீங்களா? கேட்டேன். அந்த பிள்ளை சொன்னிச்சு, நான் உன்கிட்ட சொன்னா நீ பயப்படுவ, அதனால நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. அந்த பேய் உங்களை ஏதாவது பண்ணியிருந்தா? அதுதான் என்கிட்ட சொல்லி இருந்துச்சுன்னா நானும் சேர்ந்து அந்த பிள்ளையோட நான் வெளியாகிருப்பேன். என்கிட்ட சொல்லாமே போயிடுச்சு அந்த பிள்ளை.
அந்த ஃப்ரெண்டை நம்பாதீங்க, பார்த்தே பழகுங்க. ஆமாம், நல்ல வேலை வந்து எதுவுமே வந்து பிடிக்காம விட்டுடுச்சு. அது வரைக்கும் நல்லதுதான். இல்லைன்னா பிடிச்சி ஏதாச்சும் வந்து பேய் ஆட்டினாங்கன்னா வந்து என்ன செய்யணும்னு தெரியல. தப்பிச்சிங்க நீங்க. ஆமாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 0394913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.